வெல்கம் டு ஆண்டர் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் இந்திரா. ஈரோடு இடைத்தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அதே நேரத்துல டெல்லி தேர்தலும் முடிஞ்சிருக்கு சார். ஈரோடு இடைத்தேர்தல் இருந்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஈரோடு இடைத்தேர்தல்ல டெபாசிட்டே வாங்க மாட்டோம்னு சொன்னீங்க. இப்போ டெபாசிட்டை அவர் தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு சுற்றின் முடிவிலையும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் தரப்பு அவர்கள் பெறுகின்ற சில ஆயிரம் வாக்குகளையும் ரொம்ப பெருமையோடு தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதை எப்படி பாக்குறீங்க சார்? பல முனை போட்டியில நாம் தமிழர் வழக்கமாக போட்டியிடும் பாணியில பல முனை போட்டி இருந்து அவங்களும் போட்டியிட்டு இந்த வாக்குகளை பெற்றிருந்தார்கள் என்றால் அது உண்மையிலேயே அவங்க மகிழ்ச்சி அடைவதற்கு உரிய காரணம்னு தான் நானும் நினைப்பேன். ஆனா இது பலமுனை போட்டியில நடந்த ஒரு விஷயம் இல்லை. ஒரு மறைமுகமான ஏற்பாட்டின்படி மற்ற பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாமே போட்டியிடாமல் இவரை மட்டும் களத்தில் இறக்கி விட்டுட்டு அவங்க எல்லாரும் மறைமுகமாக இவருக்கு பின்னால் இருக்கிறார்கள். அவர்களுடைய அவர்களுக்கான 2026க்கான செயல் உத்தியாக அதை பயன்படுத்தி பார்க்கிறார்கள். அதனால திமுகவுக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளர் தான் இருக்கிறார் என்றால் அவருக்கு இப்ப இந்த நிமிஷத்துல 8 ரவுண்ட்ல அவங்க 80,000 ஓட்டு வாங்கும் போது இவங்க ஒரு 40,000 ஓட்டு 30,000 ஓட்டாவது வாங்கியிருக்கணும். ஆனா இன்னும் 15 16 அந்த ரேஞ்சில தான் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பேசிட்டு இருக்கிற நொடி வரைக்கும் அது அவர் மற்ற எதிர்கட்சிகளுக்கு சார்ந்த வாக்குகள் கூட இவர் பக்கம் திரும்பல. இவருக்கு ஓட்டு போடுவதற்கு பெரும்பாலான அதிமுக வாக்காளர்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறத காட்டுது. இவங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்றதுக்கான ஒரு முயற்சியில எங்களுக்கு போன தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் கிடைத்திருக்குதுன்னு அவங்க சொல்லலாம். அது டெக்னிக்கலி பார்த்தா ரைட்டா, நாளைக்கு வரலாறு அப்படிதான் சொல்லுமா அப்படின்னா ஆமா, வரலாறு அப்படிதான் சொல்லும். அது எல்லாம் உண்மைதான். ஆனா உள்ள என்ன காரணம்னு பார்த்தா அப்ப தெரிஞ்சு போகும். அவங்க மட்டும்தான் போட்டியிட்டார்கள், மற்ற கட்சிகள் போட்டியிடவில்லை. அவர் திமுகவுக்கு எதிரான அணியில 3 கட்சிகள் போட்டியிடாமல் 4வது கட்சி மட்டும் போட்டிட்டு இருக்குது. இப்ப அந்த 3 கட்சிகளுடைய வாக்குகள்லையும் ஒரு கொஞ்சம் போர்ஷனாவது இதுக்குள்ள சேர்ந்து இருக்கும். முற்றிலுமாக இவருக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அந்த 3 கட்சிகளையும் சார்ந்தவர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறது தெரியல. ஓப்பனாக கால் கொடுத்திருந்தா கூட ஓப்பனா கால் கொடுத்து இப்படி நடந்து விட்டால் தலையே தூக்கி பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வுல தான் இவரை நிறுத்திட்டு எல்லாரும் நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு மௌனமாக இருந்தாங்க. மக்களிடத்துல அந்த சாய்ஸை விட்டாங்க. மக்கள் அந்த சாய்ஸ்ல நாம் தமிழரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மிக குறைந்த நபர்கள் தான், அந்த 3 கட்சிகளை சார்ந்த வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள், இவர்கள்ல ரொம்ப குறைந்த பகுதியினர் மட்டும்தான் இவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த 10,000ங்கிறது இவருடைய சாலிடான ஓட்டு, அதுல சந்தேகமே கிடையாது. இந்த 10,000 அவருக்கு இருக்கு. இந்த இதே தொகுதியில கன்சிஸ்டன்டா அவர் வாங்கிட்டு இருக்கிறாரு, 10+ வாங்கிட்டு இருக்காரு. அதனால 10+க்கு மேல வரக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் தான் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளா? நாம் தமிழர் உட்பட அவங்க எல்லாருமே 20,000 ஓட்டு தான். இவங்க இறுதியில 20,000த்துக்கு 1-2 கூடுதலாகவோ 1-2 குறைவாகவோ ஆகுதுன்னா அதுதான் திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் இன் ஈரோடு ஈஸ்ட் அப்படின்னு அர்த்தமா? திமுக எதிர்ப்பு வாக்குகளே 15-16% தான் இருக்கு. 16 அல்லது 17% தான் திமுக எதிர்ப்பு வாக்குகளே ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்குது. 80% வாக்குகள் அல்லது 80க்குள்ள வாக்குகள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்குன்னு இந்த இன்டர்பிரேஷனை வைத்துக் கொள்ளலாமா? நாம் தமிழருக்கு எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்குன்னு அவங்க பெருமைப்படுகிறார்கள் என்பது உண்மையாக இருந்தால், திமுகவும் எங்களுக்கு 75%க்கு மேல 80% வரைக்கும் எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர்களும் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் தானே? நீங்க எங்களை 25-30 கணக்கு பண்ணிட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு ஈரோடு கிழக்குல எங்களுக்கு கிடைத்த வாக்குகள் 80% அப்படின்னு அவங்க சொல்லலாம் தானே? இவங்க 16% எங்களுக்கு கிடைச்சதுன்னு இவங்க சொன்னாங்கன்னா 80% எங்களுக்கு கிடைச்சதுன்னு அவங்களும் சொல்லலாம் தானே? அப்ப அந்த ஆர்குமெண்ட்டை இவங்க ஏற்பாங்க. அதனால சுய திருப்திக்கு அவங்க சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய புதிய அணி சேர்க்கைக்கான தொடக்க புள்ளியாக ஈரோடு ஈஸ்ட் இருக்கு.
நேரடியாகவா அல்லது மறைமுகமாகவா அப்படிங்கிறத அவங்க 26ல அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துதான் புரிந்து கொள்ள முடியும். பாஜக தரப்புல இருந்து சீமான் குறித்து கவலை இருப்பது போல தெரிகிறது சார். ஏன்னா கேள்வி எழுப்பப்படும் பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் இது வெற்றிகரமான தோல்வின்னு சொல்றாங்க. அண்ணாமலைக்கு பிறகு வருவோம் சார். அந்த வெற்றிகரமான தோல்வி எப்படி பாக்குறீங்க சார்? தோல்விகரமான வெற்றின்னு நாம் தமிழர் நினைக்குது, இவங்க வெற்றிகரமான தோல்வின்னு சொல்றாங்க. அவங்க வந்து தோல்வியை ஏற்றுக்கொள்கிறார்கள், தங்களுக்கு இதுல ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு நாம் தமிழர் சொல்றாங்க. இவங்க வெற்றிகரமான தோல்வின்னு ஏற்கனவே அவங்க ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க. எத்தனை வெற்றிகரமான தோல்விகளுக்கு பிறகு வெற்றி வருமோ அப்படிங்கிறது தெரியல. டீம் பார்ட்னருக்கு நேர்ந்த ஒரு தோல்வியை தோல்வின்னு சொல்றதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. வெற்றிகரமான தோல்வின்னு ஒரு அட்ஜெக்டிவோட சொல்றாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல சொல்றதுக்கு என்ன இருக்குது? டீம் பார்ட்னரை மட்டும் தனியாக விட்டுட்டு இவங்க ஓட்டு போடாம இருந்திருப்பாங்களா? அல்லது அந்த டீம் பார்ட்னர்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பொருள்? நம்ம டீம் பார்ட்னரை ஆதரிக்கணுங்கிறது ஒரு மறைமுகமான அறைகூவல் தானே அது. அந்த அறைகூவலை ஒரு 3% பேர் தான் கேட்டிருக்கிறாங்களோ சார் கடைசியில? இது வேறு வார்த்தைகள்ல நீங்க கேட்பீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு கவலைப்பட்டு இருந்தேன். நீங்க அந்த மாதிரி கூட கேட்கல. அந்த கேள்விக்கு 3% தான் பாஜகவுக்கு அங்க ஓட்டா சார்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னு பயந்துட்டு இருந்தேன். பிஜேபி ஓட்டுக்கு தான் வந்து நாம் தமிழருக்கு ஈஸியாக டிரான்ஸ்பர் ஆயிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தவேக கூட டிரான்ஸ்பர் ஆகல, அவங்க வந்து ஏற்கவில்லை. அவங்கள ஹார்ட்கோர் ஆட்கள் வந்து என் நோட்டாவுக்கு போட்டிருக்கலாம். மற்றபடி விவரம் அதாவது இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்ல பெட்டர் வேட்பாளர்னு பார்க்கக்கூடிய தவேக இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிச்சிருப்பாங்க. அதிமுக இருக்கக்கூடிய வாக்காளர்களை வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சொற்பமான நபர்கள் மட்டும்தான் நாம் தமிழருக்கு வாக்களித்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பெரும்பாலான வாக்காளர்கள் திமுக சார்பாகத்தான் வாக்களிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது திமுகவுக்கு கிடைத்த வாக்குகள்லன்னு ஒரு செய்தியை பார்த்து நீங்களும் நானும் பேசிக்கொள்றோம்ல, அதே மாதிரி நாம் தமிழரும் சொல்லணும்ல. நாங்க பன்னோட 10,000 வாங்கினோம், அதுதான் எங்களுக்கு பேஸ்ன்னு நாங்க நம்புறோம். அதை தாண்டி இன்னொரு 10,000 வந்திருக்குது. அந்த 10,000 வந்து பாஜக வாக்குகளாக இருக்கலாம், டிவிகே வாக்குகளாக இருக்கலாம், அல்லது எல்லாரும் போடலைன்னாலும் கொஞ்சம் பேர் அங்கேருந்து போட்டிருக்கிறாங்க, அந்த நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு நேர்மை இருக்கணும்ல. அது இருக்குமா தெரியல. நேர்மை இருக்கும், அதான் நீங்க இதை சொல்லுவீங்க. என்ன சொல்றேன், இவங்க என்ன நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, அவங்களுடைய கிளைம் என்னவாக இருக்குங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுது. அதனால அவங்க வந்து தங்களுக்கான மாபெரும் வெற்றியாக சொல்வார்கள், மகிழ்ந்து கொள்வார்கள். மகிழட்டும், அதே மகிழ்ச்சியோட 2026 தேர்தல் களத்துக்கு வரட்டும். 234 தொகுதிகள்லயும் வேட்பாளர்களையும் போட்டுட்டு வரட்டும். அங்கு அவர்களுக்கு மக்கள் உண்மையான இடத்தை காட்டுவார்கள். உண்மையான இடம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் மக்கள் கொடுத்துட்டாங்கன்னா நாம என்ன செய்ய போறோம்? நாம அதை ஏற்க போறோம். ஆகா, மக்கள் வந்து அவருக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க, அவருடைய தனி மனிதனாக அவர் போராடி கொண்டிருந்த போராட்டத்தை மக்கள் கண்டுகொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அவ்வளவுதானே சார். ஒரு கட்சி ஜெயிச்சாலும் அவங்களுக்கு மக்கள் ஏற்பில்லைன்னு பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இந்த ஓட்டு சதவீதத்தை வாங்கினாலே இவங்களுக்கு மக்கள் ஏற்பு கிடைச்சிருச்சுன்னு நம்ம சொல்றது அப்ப பொருத்தமா இருக்கா சார்? அது அப்படித்தான். எல்லாருக்கும் பொதுவான நீதின்னு உலகத்துல எங்கேயும் கிடையாது. ஆளுக்கு ஒரு நீதி தான். அல்லது அந்த ஆள்ங்கிற இடத்துல வேற 2 எழுத்துக்களை போட்டு நிரப்பிக்கிட்டாலும் சரிதான். ஆளுக்கு ஒரு நீதி தான் அது. தங்களுக்கு ஒரு நீதி, பிறருக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது தான் நடைமுறை. அதே விஷயத்தை தான் பாக்குறாங்க. அது செலக்டிவாக அப்படிதான் இருக்கிறாங்க எல்லா விஷயங்கள்லயும். மற்ற தேர்தல் முடிவுகளோட பார்க்கும்போது வெற்றி பெற்றவர்களை கூட நீங்க வந்து 10 வருடங்களுக்கு முன்னால வாங்கிய வாக்குகளை விட இப்ப குறையத்தனம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. சீமான் கோவப்படுறாரு சார். இப்ப ஒரு ஊடகவியலாளர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குல்லன்னு. என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு கோவப்படுறாரு சார். ஆதரவுலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு கோவப்படுறாரு சார்.
நாங்கள் சொல்வதை தவிர வேறு எந்த செய்தியையும் நீங்கள் நம்பக்கூடாது, வேற எந்த செய்திக்கும் இந்த உலகத்தில் இடமில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு என்ன பேரு? சார் அது சங்கின்னு சொல்லுவாங்க சார். அது ஏதோ அமைப்பு சார்ந்த பேரா சொல்றீங்க. நீங்க கோட்பாட்டு அளவுல சொல்றதாக இருந்தா என்ன சொல்லுவீங்க? பாசிசம்னு சொல்லுவாங்க, பாசிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த அரசியலை தான் அவர் கையில் எடுத்திருக்கிறார் சமீப காலமாக, அல்லது ஆரம்பத்தில் இருந்தே நமக்கு தெரியல அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அண்ணாமலை சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் சார், பெரியார் பற்றி வந்து அண்ணன் கொஞ்சம் ஓவரா போயிட்டாரு போல, கொஞ்சம் ஆபாசமா பேசிட்டாரு போல, அதனாலதான் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து வருத்தப்படுறாரு சார். அண்ணாமலை அவர் பேசியதற்கு பொறுப்பில்லை, நாங்க பொறுப்பில்லைன்னு சொல்றாரு. அதுதானே அர்த்தம் அதுக்கு? நாங்க இந்த லெவலுக்கு பேச சொல்லல, நாங்க இந்த லெவலுக்கு பேச சொல்லல அப்படின்னு சொல்றாரு. அல்லது நாங்க ஒண்ணுமே சொல்லல, அவராகத்தான் பேசினார்னு இந்த நேரத்துல கை கழுவிடுறாரு. நாங்க நிறைய சொன்னோம், அதெல்லாம் பேசாம விட்டுட்டாருன்ற வருத்தமா கூட இருக்கலாம் இல்லையா சார்? இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் காரணமாக நான் நினைக்கல. டீம் பார்ட்னர்னு சொல்றவங்க தான் உரிமை கொண்டாடுறாங்க, தோல்ல கை போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு எங்களுடைய கூட்டாளி தான், நாங்க சொல்றதுதான் அவரும் பேசுறாரு, அல்லது அவர் பேசுறதை நாங்களும் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்க தான் அவர் பேசியதற்கு பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறேன். இவருக்கு இப்ப இந்த போட்டிக்கு நடுவுல பியர் பிரஷர்ல அண்ணாமலை போன்றவர்கள் சில விஷயங்களை பேசுறாங்க. மற்றபடி அவங்க மேலிடத்தின் ஆதரவோடு நியமிக்கப்பட்டு இங்க பொது பொறுப்புல இருக்கும்போது இவர்கள் எல்லாம் பேசிய பல விஷயங்களை அவர் நேரடியாக பேசியது இல்லை அப்படின்னு ஒரு அவருடைய தன்மையை வந்து அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க. அதை யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் மெரிட் அவருக்கு கொடுக்க வேண்டியதுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹார்ட்கோர் ஹிந்துத்துவ அஜெண்டாவை அவர் முன்னெடுக்கல அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அவருடைய அறிக்கைகள்ல, அவருடைய பேச்சுல அந்த மாதிரி செய்திகள் ஏதாவது இருக்கா, அவங்களால சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. நான் அதிகமாக ஃபாலோ பண்ணதும் இல்லை, அதனால எனக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நீங்க எப்படிதான் சொல்ல முடியுமா? அப்படி அண்ணாமலையுடைய அறிக்கைகள் சார்? ஆமா ஆமா, அண்ணாமலையுடைய அறிக்கைகள்ல, பேச்சுல அந்த ஹார்ட்கோர் இந்துத்துவா, ஹார்ட்கோர் சனாதன செய்திகள் அவருடைய அறிக்கைகள்ல இருந்திருக்கா? அவர் பேசுவது பிஜேபியினுடைய அரசியல் மாதிரி வெளிப்படையான வேற சில விஷயங்களா, இல்ல அந்த கோட்பாட்டையும் உள்ளடக்கி தான் அவருடைய பேச்சுகள் இருந்திருக்குதா? சார், இப்ப வாஜ்பாய் நாடாளுமன்றத்துல பேசுற பல காணொலிகள் நான் கேட்டிருக்கேன் சார். எனக்கு வாஜ்பாய் பேசுகின்ற அந்த ஹிந்தி லாங்குவேஜ் எனக்கு தெரியாது சார். ஆனா ஒரு 2-3 பேர் பேசுறத என்னால கேட்டு ரசிக்க முடியும், அதை புரிஞ்சுக்க முடியும் சார். ஒண்ணு அகிலேஷ் யாதவ், அவருடைய ஹிந்தி வந்து அப்படி வந்து ஒரு பாட்டு பாடுற மாதிரி அவ்வளவு இனிமையா இருக்கும் அகிலேஷ் யாதவ். அதற்கு பிறகு நான் ரொம்ப அதிகமா ரசிச்சது வந்து நாடாளுமன்றத்துல வாஜ்பாய் பேச்சு சார். அவர் அந்த கன்வின்ஸ் பண்றதுக்கு எடுக்கிற டோனு, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களை வந்து தன்னுடைய வாதத்துக்கு உள்ள வச்சுக்கிறதுக்கு பேசுற வார்த்தைகள், அது அவருடைய உடல் மொழி, அவருடைய முகபாவனை எல்லாம் அப்ப கேட்டோம் அப்படின்னா, உலகத்துல இப்படி ஒரு உத்தமமான பேச்சாளன் இருப்பானா, உலகத்துல இவ்வளவு நளினமான ஒரு பேச்சாளன் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள இருந்து அன்பு பொங்கி வழியலாம். ஆனால் அந்த வாஜ்பாய் யாருக்கான முகத்தை கொடுத்தார், எதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக அவர் அந்த வாதத்திறமையை பயன்படுத்தினார், எதையெல்லாம் மறைக்கிறதுக்காக அவர் ஜனநாயகவாதியாக வேடமிட்டார் அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கோத்ராவில் தொடங்கி அயோத்தி வரைக்கும் நடந்த அத்தனைக்கும் விட்னஸா உட்கார்ந்துகிட்டு ரைட் பர்சன் ராங் பர்சன் கிளைமுக்குள்ள எல்லாம் வந்து தன்னுடைய மண்டையை மாட்டிக்கொண்டு ஒரு முகமூடியாகத்தான் அவர் இருந்தார் சார். அண்ணாமலை மாதிரியான ஒரு நான் பிராமின் பேஸ்ன்றது வந்து அந்த மாதிரியான ஒரு இதுக்குத்தான் பயன்படுத்துறாங்க சார். அப்படி பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் ஹார்ட்கோர் இந்துத்துவா அவங்க தலைவரா இருந்த காலத்துல பேசுனதாவே சொல்ல முடியாது சார். தாமரை மலர்ந்தே தீரும்ன்றதை தவிர அவங்க தீவிரமா வேற எதையும் பேச மாட்டாங்க. பெட்ரோல் விலை பிதுங்க வைக்கிறது, டீசல் விலை திகைக்க வைக்கிறது, மண்ணெண்ணெய் விலை மதமதைக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க ரைமிங்கா தான் பேசுவாங்க. எதனால அவங்க ரைமிங்கா டிஆர் ஸ்டைல்ல தான் பேசுவாங்க சார். அதுக்காக அவங்க டிஆர் மாதிரி ஒரு சிறந்த நடிகர்னு வேணா சொல்லலாமே தவிர நல்ல தலைவர், அவர் மென்போக்கு கொண்டவர், இந்த மாதிரி இப்ப ஒரு சில பத்திரிகையாளர்களுடைய கணிப்பு வந்து அப்படி இருக்கு. அண்ணாமலை வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறாரு. அவரே இப்ப விவாதங்கள்லயே சார் சில நேரங்கள்ல வந்து யாராவது ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு தீவிரமான வலதுசாரி கருத்தை சொன்னாங்க அப்படின்னா, பாஜகவை இதை ஆதரிக்காது, RSS இதை ஆதரிக்காது அப்படின்னு திடீரென்று சில குரல் கேட்கிறது. இப்ப அது எப்படி ஆதரிக்காம போகும்? அப்போ ஒன்னொன்னுக்கு ஒரு ஃபேஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த ஃபேஸ்ல அண்ணாமலையினுடைய ரோல் வேற,
சீமானுடைய ரோல் வேற, எச் ராஜாவுடைய ரோல் வேற. அப்போ ஒவ்வொருத்தரும் பார்ட்னர்ஸ் இன் கிரைம், ஒவ்வொருத்தருடைய வேலை தன்மை வேற இல்லையா சார்? வேறு ஒரு புத்தகம் பேரை சொன்னா உடனே அதுக்கு ஒரு பிராண்ட் வந்துடும். அதனால புத்தகம் பேரை சொல்லாம சொல்றேன். ஆனா கண்டென்ட்டை சொல்லிட்டா எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியது தான் அது. நல்ல கனிகளை விஷ மரங்கள் தரா அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. அந்த கோட்டு வந்து இதற்கு பொருந்தும்னு முன்னாடி இது தொடர்பாக வாஜ்பாய் காலத்துல கலைஞருடைய டயலாகுக்கு பதிலாக இந்த கோட்டை பேசி இருக்கிறாங்க. அரளி செடியில் அத்திப்பழம் பூக்குமா? அரளி செடியில் அத்திப்பழம் பூக்குமா? சரி சரி. கலைஞர் வந்து மோசமான கட்சியில ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு சொன்னதுக்கு உடனடியான ரியாக்ஷன் இடதுசாரிகளிடம் இருந்து வந்தது இதுதான். விஷமரம் நல்ல கனிகளை தராது என்று இதுல ஒரு வாசகம் இருக்கு அப்படின்னு கோட் பண்ணி தான் சொன்னாங்க. அது நினைவுக்கு வருது இப்ப நீங்க பேசும்போது. டெல்லியில வந்து வந்திருக்கக்கூடிய அந்த முடிவுகள் வந்து திரும்ப வந்து காலையிலேயே ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது டெல்லியினுடைய முடிவுகள், நான் இதை எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு திரும்ப ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் ரொம்ப சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். பாஜக அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறது டெல்லியில. கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு அவர்களுக்கு மீண்டும் ஒரு ஆட்சி அங்கு கிடைக்கிறது. இந்த சூழ்நிலையை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு காங்கிரஸ், ஆம் ஆத்மி இரண்டும் தனித்தனியாக நின்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். எப்போதுமே அந்த 2 கட்சிகளுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு இருந்தது இல்லை அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 2 அக்கேஷன்ல அவங்க வந்து அவங்களுடைய நல்ல முகங்களை காட்டினார்கள். ஒன்று, ராகுல் காந்தியினுடைய பதவி நீக்கத்தின் போது, எம்பி பதவியை நீக்கிய போது அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சாரு. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யும் போது ராகுல் காந்தி கண்டனம் தெரிவிச்சாரு. அப்போ இருந்த அந்த ஒருமை உணர்வு பிற நேரங்கள்ல அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்தது இல்ல. 2024 மக்களவை தேர்தலில் கூட்டணிக்குள்ள இருந்து 4-3 என்று 7 இடங்களை பகிர்ந்து கொண்டாலும், டெல்லியில இருக்கிற 7 இடங்களை 4 ஏஏபிக்கு 3 காங்கிரசுக்கு பிரித்து கொண்டாலும் அவர்கள் இருவரும் ஒரே மேடையில் இருந்து பிரச்சாரம் செய்யவில்லை. அந்த சமயத்துல நடந்த ஒரு ஃபேமஸான கோட் வந்து, என்னோட தொகுதியில ஆம் ஆத்மி நிற்குது, முதல் முறையாக நான் ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்க போகிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் வீடு இருக்கிற இடத்துல காங்கிரஸ் நிற்குது, முதல் முறையாக அவர் காங்கிரஸுக்கு வாக்களிக்க போகிறார் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியதுதான் அந்த சமயத்துல ஒரு முக்கியமான கோட். இப்போது வந்து அவங்க சேர்ந்து நிக்கல, அதனால தோத்து போயிட்டாங்கன்னு நாம சொல்றதுல எந்த விதமான பொருளும் இல்லை. ஏன்னா பல சட்டப்பேரவை தேர்தல்களின் போதே இந்தியா கூட்டணி சட்டப்பேரவை தேர்தல்களுக்கானது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுத்துடுச்சு. அதனால அது சரியா தப்பாங்கிறது இந்தியா கூட்டணி திரும்பவும் கூடி பேசியிருக்கணும். அந்த முடிவை காங்கிரஸ் எடுத்திருக்குதுன்னு எடுத்துக்கிறதா, இல்ல தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்கள்ல, இப்ப தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணியும் ஒண்ணுதான், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் ஒண்ணுதான், இது எல்லாமே ஒண்ணுதான், மனிதநேய ஜனநாயக கூட்டணி இது எல்லாமே தமிழ்நாட்டுல ஒண்ணுதான். தமிழ்நாட்டை தவிர வேறு இடங்கள்ல நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் இந்தியா கூட்டணின்றதான சார் கான்செப்டாவே இருக்கு. மற்ற இடங்கள்ல கர்நாடகாவோ அல்லது மகாராஷ்டிரா மகாவிகாஸ் அகாதி தானே சார் போட்டிட்டது, இந்தியா கூட்டணி இல்ல. இந்தியா கூட்டணி இல்ல, கரெக்ட். அது நீங்க ஆர்ஜேடி, காங்கிரஸ், லெப்ட் அந்த கூட்டணியும் கூட இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னால போன சட்டப்பேரவை தேர்தலையே 2020 சட்டப்பேரவை தேர்தலையே அவங்களும் அங்க வந்து கூட்டணிய மகா கத்பந்தன் அப்படிங்கிற பெயர்ல அவங்க வந்து ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் போவாங்கன்னு நினைக்கலாம். அப்போ எங்க இருக்குது காங்கிரஸ் வலிமையாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இந்த சிறு கட்சிகளுக்கு என்ன ரோல் இருக்கு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய மாநிலத்துல காங்கிரஸும் இடதுசாரிகளும் தனியாகத்தான் நின்றாங்க, அவங்களோட இல்ல. அப்ப அங்க இந்தியா கூட்டணி எந்த தேர்தலாக இருந்தாலும் கிடையாதுன்னு ஆயிடுது. அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் யூபியில சேர்ந்து நின்னாங்க. அது இந்த 10 இடைத்தேர்தல்கள் நடக்கும்போது, 9 இடைத்தேர்தல்கள் நடக்கும்போது 10 தான் தனியாக வச்சு ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களே 10வது. அதனால அந்த 9 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலின் போது அவங்க சேர்ந்து நிக்கலன்னு நினைக்கிறேன்.
அதுல பகிர்ந்து கொள்றதுல சிக்கல் இருந்ததோ அல்லது அவங்களுக்குள்ள அதுக்கப்புறம் முரண்கள் வந்துகிட்டே இருக்கு. டெல்லியிலையும் கூட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு அப்படின்னு அகிலேஷ் யாதவ் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் போராட்ட களத்துக்கு மு.க. ஸ்டாலின் அழைப்புக்கு இணங்க மாணவர் அணி போராட்டத்துக்கும் ராகுலும் அகிலேஷும் வந்துட்டாங்க. அதற்கு பிறகு யூஜிசி இதுக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற வளாகத்துல திமுக நடத்திய எல்லாரும் சேர்ந்து நடத்திய போராட்டத்திலையும் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. அது ஓகே. போராட்ட காலத்துல நாடாளுமன்றத்துல ஒத்துழைப்பு அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒற்றுமையோட இருக்காங்க. பேரவைத் தேர்தல் என்று வரும்போது அவங்களுக்குள்ள இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதை திருமாவளவனும் அதை குறிப்பிடுறாரு. அது அவங்க சரி செய்ய வேண்டிய காலம் இது அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு தோல்வி கொடுக்கக்கூடிய சோர்வு உணர்வுல இருந்து அது வருது. சில அரசியல் சூழல்கள்ல அது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா ஆம் ஆத்மியினுடைய வெற்றிக்கு காரணம் காங்கிரசினுடைய வாக்குகள் இழப்பு. காங்கிரசிடமிருந்து வாக்குகள் ஆம் ஆத்மி பக்கம் போனதுனாலதான் ஆம் ஆத்மி முதலிடத்திலையும் பிஜேபி 2வது இடத்திலையும் இந்த 15 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக இருக்கு, 12 ஆண்டுகளாக இருக்குது. இப்ப காங்கிரஸ் எமர்ஜ் ஆகணும், மீண்டும் காங்கிரசுக்கு உயிரூட்ட வேண்டும்னு ராகுல் காந்தி வேலை செய்ய தொடங்கி இருக்கிறார் என்றால், கடந்த காலத்துல 3.something அப்படின்னு இருந்த பெர்சன்டேஜ்ல இருந்து இப்போ 6.something அல்லது 7 அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா, அந்த 3 அல்லது 4% வளர்ச்சி அப்படிங்கிறது காங்கிரசுக்கு ரொம்ப முக்கியமானது, கட்சியை உயிர்ப்பிக்கிறதாக இருந்தால். ஆனா அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, ஆம் ஆத்மி தோத்து போகுது. குஜராத்ல கட்சியை வளர்ப்பதற்காக சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் போது ஆம் ஆத்மி தனியாக நின்று ஒரு 10-12% வாக்குல 15% வாக்குகளோ ஏதோ வாங்கினாங்க. அப்போ காங்கிரசுக்கு அது பலத்த அடியாக இருந்தது. இதே போல பல மாநிலங்கள்ல ஹரியானால சொல்லலாம் முன்னால, இப்போவும் ஹரியானால கூட்டணியில இல்ல. இது போன்ற சிக்கல்கள் பஞ்சாப்லயும் அவங்க நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 அவங்க 2 பேரும் இருக்கிறதுனால அங்கேயும் சிக்கல் தான். அவங்களுக்குள்ள கூட்டணி இல்ல. எப்படி கேரளால அதாவது 1949 to 67, 67 to 72 தமிழ்நாட்டு அரசியல், இந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டா அல்லது இந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டா ஆம் ஆத்மிக்கோ காங்கிரஸுக்கோ அடுத்த கட்ட வளர்ச்சி சாத்தியப்படலாமா? அந்த ஆபத்தை அவங்க முழுமையாக உணர்ந்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியில தான் அது தொடங்குது. நீங்க ஒரு ஜனநாயக சூழல்ல நீங்க தங்களுடைய கட்சியினுடைய இருப்புக்காக, தங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்காக அப்படின்னு எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்க முடியும். ஜனநாயக சூழலுக்கே ஆபத்து, ஜனநாயக சூழலே இல்லைங்கிற ஒரு சூழல் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்க தங்களுடைய அடையாளங்களை சற்று பின்னால வச்சுட்டு அந்த ஜனநாயக மறுப்புக்கு எதிராக ஓரணியில் திரள வேண்டும் அப்படிங்கிற கோட்பாட்டை மட்டுமே முன்னிறுத்தி சேரணும் அப்படிங்கிறது கட்சி அமைப்புகளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தனி நபர்களுடைய விருப்பமாக இருக்கலாம், அல்லது சிறிய கட்சிகளுடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனா அது இந்த பேராபத்தை பெரிய கட்சிகள் எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கின்றன அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்? நமக்கு அவசரமாக இருக்குது, உண்மைதான், ஆபத்து பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதனால நமக்கு அவசரமாக இருக்குது. ஆனா அவர்கள் அதை ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம அவசரப்பட்டு அல்லது அதை பற்றி கவலைப்பட்டு ஆத்திரப்பட்டு என்ன பலன்? அப்படிதான் நான் திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கிறேன். பட் அவர் அறிவுறுத்த வேண்டியது சக நண்பனின் கடமைங்கிற முறையில அவர் அறிவுறுத்துகிறார் அப்படின்னும் புரிந்து கொள்ளலாம். அதுல இன்னொரு லைனும் இருக்கு. அவர் இந்தியா கூட்டணியினுடைய ஒற்றுமையை அவர் தீவிரமாக வலியுறுத்துகிறார். அதனால இனிமேல் அவர் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வர போறாருன்னு கதை சொல்றவங்க யாரும் கதை சொல்ல மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல அவங்க 26 வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? இல்ல கூட்டணிக்குள்ள தலைவர்கள் மத்தியில ஒரு சிலருக்கு ஈகோ இருக்குன்றதையும் அவர் சொல்றாருல்ல சார். அது எங்க அகில இந்திய அளவுல, தமிழ்நாட்டு அளவுல சொல்லல. பொருத்திடுவாங்கல்ல சார்? பொருத்திடுவாங்களா? சரி, அதை கொண்டு இங்க பொருத்திடுவாங்களா? பி சண்முகமும் சொல்றாரு, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரும் சொல்றாரு, இந்தியா கூட்டணியினுடைய அவசியத்தை சொல்றாரு, இந்தியா கூட்டணியினுடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிறார். பட் வெஸ்ட் பெங்கால்ல பார்ட்டி லைன் என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்ல முடியும்?
சார் ஒருவேளை இத ரிவர்ஸ் சைக்காலஜில இங்க யோசிச்சு பார்த்தா, தமிழ்நாட்டுல வந்து 2 பேர் சொல்ற லைன்ல இருந்து யோசிச்சு பார்த்தா, நாங்க எப்படி தமிழ்நாட்டுல ஈகோ இல்லாம இருக்கோமோ அந்த மாதிரி நீங்களும் ஈகோ இல்லாம இருங்கன்னு சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அது கேரளாலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் எங்க எப்படி பொருத்தி பார்த்திருக்கீங்கன்னு பதில் கேள்வி வராதான்னு கேக்குறேன். அதாவது இஷ்யூ வந்து சிக்கலான இஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ, ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. அதுக்கு சிம்பிள் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த அந்த ஒற்றுமைக்கான போராட்டத்தை அவங்க சேர்ந்துதான் நடத்தணும், சேர்ந்துதான் வரணும். இப்படி ஒரு நெருக்கடின்னு சொல்லிதான் 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு இடதுசாரிகள் வந்து 50-60 சீட்டோட இருந்த இடதுசாரிகள் ஆதரவு கொடுத்தாங்க. அது சூசைட் எல்லாம் போய் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய நபருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க இன்னொரு கோட்பாட்டின் அடிப்படையில, அது வந்து சிக்கலாகுது. வெஸ்ட் பெங்கால்ல அவுட்டு, கம்ப்ளீட்டா அவுட்டு, 11 அவுட்டு. அது மட்டும்தான் காரணம்னு நான் சொல்லல. பட் பல ஃபேக்டர்ஸ்ல அந்த மாதிரி மக்களுடைய புரிதல்ல அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குல்ல. இது இஷ்யூ வந்து காம்ப்ளெக்ஸான இஷ்யூ. அதுக்கு எளிய தீர்வுகள் இருக்குன்னு நான் நம்பல. இந்த கூட்டணி குறித்து நம்ம இன்னொரு விரிவான ஒரு உரையாடல் தனியா கூட நடத்தலாம்னு நினைக்கிறேன் சார். இந்த பிஜேபியின் வெற்றிக்கு காரணம் மக்கள் வளர்ச்சி பணிகள், எங்களுடைய மக்கள் வளர்ச்சி பணிகளை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பிரதமர் கிளைம் பண்றாரு. எப்படி பாக்குறீங்க சார்? டெல்லி சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி அரசு வந்து பல்வேறு முன்னேற்றமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. மக்கள் வளர்ச்சி பணிகளை அவங்க தான் மேற்கொண்டாங்க. அந்த நிர்வாகத்தை செயல்பட விடாமல் முடக்குவதற்கான வேலையை தான் மோடி அரசு செய்தது. கவர்னர் மூலமாக IAS அதிகாரிகளுடைய மாற்றங்களுக்கான அதிகாரம் கூட மாநில அரசுக்கு இல்லை என்று சொன்னதன் மூலமாக ஆட்சி காலத்தின் பாதி நாட்களை நீதிமன்றங்களின் படிக்கட்டுகள்ல செலவழிக்கிறதுக்கும், எங்களுக்கு IAS டிரான்ஸ்ஃபருக்கு ரைட் இருக்கா இல்லையா, கவர்னர் இதை செய்யலாமா கூடாதா அப்படின்னு போராடி மாநிலங்களவையில அந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்க கோரியது தங்களுக்கு சாதகமாக இருக்க சொல்லி மாநிலமா சுற்றுப்பயணம் போக விட்டாங்களே சார். போக விட்டாங்க. ஆமா, இந்த மாதிரி அரசை செயல்பட விடாமல் முடக்குவதற்கான வேலைகளை தொடர்ந்து ஆட்சி அமைந்த காலத்தில இருந்து செய்துட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கடைசியாகத்தான் கிளைமேக்ஸ் ஆக 2024 தான் CMAயை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடில இருந்து சிசோடியா தொடங்கி MP, மற்ற அமைச்சர் அப்படின்லாம் வந்தது. கடைசியில முதலமைச்சர் வரைக்கும் கைது, சிறை அப்படின்னு வந்தது. அதுக்கு நீதிமன்றங்களுக்கு போயிட்டு வெளியில வந்து பெயில்ல வந்து திரும்ப உள்ள போய் வந்தாங்க. பட் இதே மாதிரி ஹேமந்த் சோரனுக்கும் நடந்தது. ஆனா ஹேமந்த் சோரன் தன்னுடைய மக்களிடம் தன் மீது அடக்குமுறை ஏவப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. இங்க டெல்லியில அப்படி கன்வின்ஸ் பண்ண முடியல. ஹேமந்த் சோரனோட காங்கிரஸ் இருந்தது, RJD இருந்தது. இங்க ஆம் ஆத்மியோட காங்கிரஸ் இல்லை அப்படின்னு எங்க திரும்பி பார்த்தாலும் அந்த கூட்டணிங்கிற ஒரு சிக்கல் சேர்ந்தே தான் சிந்தனைக்குள்ள வருது. ஆனா தனியாக நின்றுதானே 62 இடங்கள் வெற்றி பெற்றார், மாபெரும் வெற்றி தானே அது அப்படின்னு கேட்கலாம். அந்த வெற்றியை ரீட்டைன் பண்ண முடியல. அந்த மதுபான ஊழல் அப்படின்னு, கொள்கை ஊழல் அப்படின்னு சொல்லி நடந்த பிரச்சாரம் மக்களிடத்துல எடுபட்டு இருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2G பிரச்சாரம் எப்படி மக்களிடத்துல எடுபட்டதோ அதே போல இந்த பிரச்சாரமும் எடுபட்டு இருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2G ஆமா, தன்வினை தன்னை சுட்டது. ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரத்தின் ஊடாக பயணமாகி கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்போது அதே பிரச்சனைக்காக ஆட்சியை விட்டு போகிறார்கள் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. மற்றபடி பொசிஷனல் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம் வந்து ஆம் ஆத்மியை ஆட்சிக்கு கொண்டு வரணுங்கிறதாக இருக்க முடியாது. ஏன்னா தங்களுடைய வாக்குகள் போனா தான் அவரால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவரை வரவிடுறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. பிஜேபிக்கு ஆம் ஆத்மி வந்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் வந்துடவே கூடாதுங்கிறது பிஜேபியினுடைய அணுகுமுறையாக இருக்கும். ஏன்னா
அங்கங்க காங்கிரஸ் தலை தூக்குவதற்கான இடம் கொடுத்துட்டோம்னா விரைவில் வளர்ந்து விடும். தங்களுக்கான சேலஞ்ச் காங்கிரஸ்ல தான் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால காங்கிரஸை எங்கேயுமே தலை தூக்க விடாமல் செய்யறதுக்கான வேலைகளை அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த பின்னணிக்குள்ளதான் இந்த முடிவுகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அத பி டீம் ஏ டீம்னு சொல்றாங்க பல பேரு. அந்த மாதிரி ஆம் ஆத்மியையே ஆட்சியில் இருக்கிறத விட நாமே நேரடியாக பொறுப்புக்கு வந்து விடுறது நல்லது, அதற்கான காலம் கனிந்து விட்டதுன்னு சொல்லி அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னும் கூட்டணி குறித்து விரிவாக இன்னொரு நேரலையில நம்ம பேசுறதுக்கு திட்டமிடணும் சார். நேரம் நிச்சயம் வாய்க்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. நீங்க டெல்லி தோல்விக்கான காரணங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பேசணும்னு நினைச்சு கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் மொத்தமாக எல்லாவற்றையும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்கள் என்னென்ன நடந்தது அதில் எதை பத்தியும் பேசாம எல்லாத்தையும் கூட்டணிங்கிற ஒரே ஒரு ஃபேக்டருக்குள்ள சுருக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்ததை நான் நிறைவேற்றவில்லை. இல்ல சார், நான் அதாவது அவுட்புட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் கேள்விகளோட வரல சார். கேள்வி கேட்கல. சரி, ரைட், ஓகே. அவுட்புட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் கேள்வி கேட்கல. உங்களுடைய பார்வையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் இந்த நேர்காணலுடைய நோக்கம். அது செவ்வனே நிறைந்தது சார். நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி இந்திரா.